ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பண மழை பொழிய சனிக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். நாளுக்கு நாள் எல்லாருக்குமே பண தேவை அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்குது. நம்முடைய வருமானம் எவ்வளோ தான் அதிகரித்தாலும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு பண கஷ்டம் அதிகமாக வருது. தேவைக்கு கொஞ்சம் அதிகமாக பணத்தை சம்பாதிக்கணும், அதை சேமித்து வைக்கணும், சொத்து சுகம் வாங்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்யலாம். பெருமாளை நினைச்சு இந்த ஒரு பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் பண வரவு அதிகரிக்கும். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா 5 துளசி இலை, 5 ரூபாய் நாணயம், பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டப்பா, இவ்வளவு தான். டப்பா கொஞ்சம் பெரிய அளவில் எடுத்துக்கோங்க. உங்களுடைய உள்ளங்கையில் 5 ரூபாயையும் 5 ரூபாய் 1 5 துளசி இலைகளை மட்டும் வைங்க. பெருமாளை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளின் படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெருமாளுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைங்க. அப்படி பெருமாள் படம் இல்லாதவங்க ஒரு விளக்கு பெருமாளை நினச்சி நீங்கள் ஏற்றி வைங்க. எங்களுடைய வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கணும், எங்களுடைய வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இது போல் வைங்க. இதே போல் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் சொல்லலாம், அது உங்களுடைய இஷ்டங்க. இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. வேறு எந்த பிரார்த்தனையும் சொல்லி குழப்பிக்காதீங்க. இந்த ஒரே ஒரு பிரார்த்தனையை மட்டும் நீங்கள் வைங்க. நீங்கள் வச்சதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த 5 ரூபாய் நாணயத்தையும் துளசி இலையையும் எடுத்து அந்த பச்சை டப்பாக்குள்ளே போடுங்க. இதை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் சின்னதாக பித்தளை தாம்பலம் இருந்ததுன்னா எப்பொழுதுமேங்க வெள்ளிக்கிழமையில் நீங்கள் எப்பொழுதுமே சுக்கர ஓரையில் கொஞ்சோண்டு மஞ்சள், பச்சரிசி, அதோட கொஞ்சம் நெய் சேர்த்து அச்சதை ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணி எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் பூஜை அறையில் அப்படியே வச்சுடுங்க. அதை எப்பொழுதும் அது அப்படியே இருக்கட்டும். அதற்கு மேலே ஒரு பிரியாணி இலையில் மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம் ஸ்ரீம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை அந்த பிரியாணி இலையில் எழுதி அப்படியே எப்பொழுதும் சுவாமி பூஜை அறையிலே வைங்க. இது போல் இந்த அச்சதையும் இந்த ஸ்ரீம்ங்கிற அந்த வார்த்தையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு மந்திரமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையுமே எடுத்து போடக்கூடிய சக்தி வாய்ந்தது. நம்ம மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு பரிபூரணமாக வேணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க. ஒரு வாரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த பிரியாணி இலை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் எரித்து அந்த சாம்பலை தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. இந்த அரிசியை நீங்கள் பறவைகளுக்கு உணவாக நீங்கள் போட்டுடலாம். திரும்பவும் அதே மாதிரி பச்சரிசி அச்சதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பச்சரிசியில் துளி மஞ்சத்தூள் போட்டால் போதும், கொஞ்சோண்டு நெய் விட்டு கலந்தால் அது அச்சதை. இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கையில் வச்சுருந்தோம் இல்லையா 5 ரூபாய் நாணயம், 5 துளசி இலைகளை அந்த தட்டின் மீது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுருங்க. பணவரவு அதிகரிக்கணும் நீங்கள் உங்கள் வேண்டுதல் எல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் திரும்ப அதை எடுத்து அந்த ரூபாயையும் அந்த துளசி இலைகளை மட்டும் எடுத்து உங்களோட அந்த பச்சை டப்பா வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் போட்டுருங்க. இந்த பச்சை டப்பாவை உங்களுடைய வீட்டின் சமையல் அறையில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒளிச்சு வைக்கணும். அந்த டப்பா யார் கண்ணிலையும் படக்கூடாது. எதற்காக இந்த துளசி இலையை வச்சுருக்கீங்க, ஏன் 5 ரூபாய் இப்படி இருக்குது அப்படின்னு அடுத்தவங்க கேள்வி கேட்கும்படி நீங்கள் இந்த டப்பாவை வைக்காதீங்க. உங்கள் ஒரு குடும்ப உறுப்பினர்களை தவிர அடுத்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமையில் இதே போல் 5 ரூபாய் நாணயம் 1 5 துளசி இலைகள் இதை வைத்து இதே மாதிரி எங்களுடைய செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சு திரும்பவும் அந்த பச்சை நீரை டப்பாவில் போடணும். வாரம் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி பழைய துளசி இலைகளை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க. அந்த காசு அப்படியே இருக்கட்டும். இதே போல் நீங்கள் செய்துக்கிட்டு வரும் பொழுது அந்த டப்பாவில் அதிகமாக காசு சேரும். 5 ரூபாய் அதிகமாகவே அந்த டப்பா ஃபுல்லாகவுமே உயர்ந்துடும். இது 5 ரூபாயாக சேர்ந்தாலும் பரவாயில்ல, 5 ரூபாயாக சேர்ந்தாலும் பரவாயில்ல. அந்த பணத்தை எடுத்து நீங்கள் சாப்பாடு வாங்கி அல்லது உங்கள் வீட்டில் செஞ்சோ நீங்கள் அன்னதானம் யாராவது 2 பேருக்காவது அன்னதானம் செய்யுங்க. இந்த பரிகாரம் மிக மிக எளிமையானது. ஆனால் இதை செய்தாக்கா பலன் 100 மடங்கு இல்லைங்க, 1000 மடங்கு, பல மடங்கு நமக்கு கிடைக்கும். அந்த டப்பா நிரம்பு வர அந்த 5 ரூபா நாணயங்களை நீங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்.
இருக்கணும். அதற்காக தான் நம்ம பிளாஸ்டிக் டப்பா பெருசாக எடுத்திருக்கோம். அதை வந்து நிரம்பினது உடனே நீங்கள் இது போல் யாராவது 2 பேருக்காவது அன்னதானம் செய்திருங்க. மறக்காமல் அன்னதானம் செய்யுங்க. எப்பொழுதுமே நீங்கள் அன்னதானம் செய்கிறீங்கன்னா நிறைய கோவில்களை நம்ம சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்துடுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அவங்களுக்கு ஒரு பாட்டில் தண்ணி நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம வீட்டில் இப்போ சமைச்சு யாருக்காவது தானம் செய்கிறோம் அப்படின்னாக்கா நிச்சயம் நமக்கு தண்ணி கொடுப்போம். அதே வெளியில் ஏதாவது வாங்கி கொடுக்குறோம், யாருக்காவது கடையிலேருந்து வாங்கி கொடுக்குறோன்னா நம்ம அப்படியே சாப்பாடு மட்டும் தான் வாங்கி கொடுத்துட்டு வருவோம். சில பேர் தான் தண்ணியோடு வாங்கி கொடுப்பாங்க. இந்த தண்ணியும் வாங்கி கொடுத்தா தான் நம்ம அன்னதானம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா, இதை செய்ய தொடங்கிய முதல் வாரத்திலேயே உங்களுடைய பணப்பிரச்சனையெல்லாம் குறைந்து சேமிப்பு உயர்வதை நிச்சயம் உணர முடியும். நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக பலன் உண்டு. பெருமாள் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. நம்பிக்கையை மட்டும் மூலதனமாக வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு எந்த டைம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, மதியானம் 1 to 2 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யலாம். அப்படி முடியல அப்படின்னாக்கா இரவு 8 to 9க்குள்ளே இந்த டப்பாவை தயார் செஞ்சு நீங்கள் சமையல் அறையில் வைத்திருங்க. இதை ரெகுலராக சனிக்கிழமை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக பெருமாளோட அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். பெருமாளோட அனுக்கிரகம் கிடைத்தாலே நமக்கு மகாலட்சுமி தாயாரோட கருணை, அனுகிரகம், ஆசீர்வாதம் அனைத்துமே நமக்கு கிடைக்கும். ஏன்னா மகாலட்சுமி தாயாரை நம்ம வணங்குறோம் அப்படின்னாலே நம்ம பெருமாளை உயர்த்தி இது பண்ணணும். நம்ம பெருமாளை எந்த அளவுக்கு நம்ம வணங்குறோமோ, உயர்த்தி சொல்லி அவங்கள வணங்குறோமோ, அது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இது நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி இன்னொரு சீக்ரெட், பெண்களே உங்களுக்கான சீக்ரெட். இது உங்கள் கையில் எப்போ பார்த்தாலும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, நீங்கள் இந்த ஒரு சூட்சுமத்தை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். இதை நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கா, இல்லை கேள்விப்படாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மகாலட்சுமி தாயார் எப்பொழுதுமே அவங்களோட பெருமாளோட பாதத்துக்கிட்ட உட்காந்து அவங்களோட கால் அமைக்கிற ஃபோட்டோஸ் நிறைய நம்ம பார்த்துருப்போங்க. இது என்ன சீக்ரெட்னா, எப்பொழுதுமே நம்ம கையில், அதாவது பெண்கள் நம்ம கையில் பணம் நிரம்பி வழியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உங்களுடைய கணவரோட பாதங்களை, கால்களை அமுக்கி விட்டு பாருங்கள். இது வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிக்காதீங்க. நிச்சயமாக எந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனின் பாதத்தை, கால்களை பிடித்து விடுறாங்களோ அவங்க கையில் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய ஆட்சி, அதாவது பெண்களோட ஆட்சி நடக்கணும் வீட்டில் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். இதை கால் அமுக்கிறதுனால மகாலட்சுமி தாயாரோட முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு உங்கள் கையில் புரண்டுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டோட ஃபுல் பொறுப்பையும் உங்கள் கணவர் உங்கள் கையில் தான் கொடுப்பாங்க. இது ஒரு சீக்ரெட். ஆன்மீகமாகவும் இது மிக சிறப்பான ஒரு சூட்சம வழி. அது மட்டும் இல்லாமல் ஆண்களோட அன்பை சம்பாதிக்கிறதுக்கு இதை விட ஒரு சீக்ரெட் எதுவுமே கிடையாது. இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் உங்களோட ஆட்சி தான் நடக்கும். உங்கள் கையில் பணம் நிரம்பி வழியும். மகாலட்சுமி தாயாரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கணவரோட அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது விளையாட்டல்ல, இது உண்மை. இதை சனிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, துளசி 5 ரூபா காயின், இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களுக்கு இதில் எந்த செலவுமே கிடையாது. துளசி இலைங்கிறது உங்கள் வீட்டிலே நீங்கள் வச்சுருப்பீங்க, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயுமே துளசி இலை கிடைக்கும். 5 துளசி இலைகள் உங்களுக்கு பெரிய அமௌண்ட் வந்துட போகிறதில்ல. 5 ரூபாய். இந்த 5 ரூபாயில் உங்களுக்கு 5 கோடி கூட கிடைக்கலாம் இல்லையா? 5 ரூபாய் வச்சு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். குபேரருக்கு பிடித்தது 5 ரூபாய். குபேரரோட எண்கள் பார்த்திங்கன்னா 5. அந்த 5 வச்சு நம்ம செய்யும்பொழுது நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு விபரீத ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு வாங்க. நிச்சயமாக முதல் வாரத்திலேயே உங்களுடைய பண கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அந்த டப்பா நிரம்பி வழிந்து யாராவது 2 பேருக்காவது அன்னதானம் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய கர்ம வினைகள் நீக்கப்படும். நிச்சயமாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நன்றி.